வணக்கம், வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் எழுவாய் தமிழா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சித்தபெரு மக்கள் நம்மளுடைய நிறைய புராணங்களில் இல்லை கதைகளில் அப்படின்லாம் பார்க்கும்பொழுதும் ஒரு சில நேரத்தில் அவர்களுடைய நூட்கள்லையும் கூட சாபம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனம் முழுவதும் அடங்கிய ஒரு நிலையில் தானே அவர் எப்பவுமே இருப்பார். ஸோ அப்போ அடங்கிய ஒரு நிலை அப்படின்னு இருக்கும் பொழுது சுற்றுச்சூழலோ அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வோ அவரை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்படி நடந்து தான் இந்த சாபம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடப்பதற்கே ஏதுவாக இருக்கப்போ மனமானது அவர்களுக்கு இன்னும் வேலை செஞ்சிட்ருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சரி, இப்போ பார்த்தோம்னாங்க எல்லாருக்கும் மனம் ஒடுங்கிய நிலை அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முழுமையாக அந்த சமாதி நிலை அப்படின்னு இருக்கும்பொழுது தான் மனம் முழுமையாக ஒடுங்கிய நிலை அப்படிங்கிறதுல அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அந்த நிலையில் இருக்கும்பொழுது தான் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்ம செல்ல முடியும். இதர நேரங்களில் இப்போ கண் விழித்து அவர்கள் நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஏன்னா நான் இங்கேருந்து அங்கே போகணுன்னு நான் என்னென்ன அப்படின்னு சொன்னால் தான் இங்கேருந்து என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். இங்கிருந்து அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா தான் இங்கிருந்து அந்த பொருளை நான் எடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ சித்தர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய செயல்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்வில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் இருந்தாலும் 99% அவர்கள் முழுமையாக தியானத்தில் தான் இருக்கக்கூடியதாக அவர்களுடைய நாளினுடைய பொழுது கழிந்திருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட, கற்பமாகிய மருந்து உட்கொள்ளும் பொழுது, ஆசிரியரிடம் பாடம் கேட்கும் பொழுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில மூலிகைகளை தேடி செல்லும் பொழுது அவர்கள் செயல்பட்டு தான் ஆகணும். கற்பமாகிய ஒரு மருந்து உட்கொள்ளணும். அந்த உட்கொள்வதற்கு அந்த மூலிகையை தேடி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல மனம் வேலை செஞ்சு தான் ஆகணும். எனக்கு இந்த கற்பம் உண்ணுவதற்கு இந்த மூலிகை தேவைப்படுகிறது, இதற்கு நான் இப்படி நடந்து சென்றேன் என்றால் இதுக்கெல்லாம் அந்த மனம் வேலை செஞ்சால் தான் நாங்கள் முடியும். அப்போது இந்த நிலையில் இருக்கும்பொழுது இப்போ ரமண மகரிஷி வரைக்கும் எடுத்துக்கோமே, சித்தர்களை மட்டும்னு சொல்ல வேண்டாம். ரமண மகரிஷி வரைக்கும் அவர் சித்தர் இல்லை, அவர் ஒரு ஞானி இல்லைங்களா? அவர் வரைக்கும் எடுத்துக்கோமே. அவர் ஒரு இடத்துக்கு போனார், வந்தார், காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்தார், இதெல்லாம் பண்ணுவார். மலை மேலே வரைக்கும் ஒரு சில நாட்கள் வரைக்கும் அவர் மலை மீது சென்று தியானம் இருந்து வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மனம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம போல் வேலை செய்யாது. அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமே. ஒரு காரியத்திற்காக போகிறாங்கன்னா அந்த காரியத்திற்காக போகணுன்னு முடிவெடுத்து எந்திரிச்சு போவாங்க பாருங்க, அவ்வளோதான். அங்கே போவாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த இன்பிட்வீன் கேப்பில் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பியில் நமக்கு ஒரு கோடி நினப்பு வந்துடும், அவர்களுக்கு ஒரு நினப்புமே வராது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அப்போது இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பிக்கு நடுவில் நம்ம பல எண்ணங்கள் வருதில்ல, அவர்களுக்கு வராது. இங்கிருந்து அந்த ஒரு காரியத்திற்காக போயிட்டேன், பின்ன அந்த காரியத்திற்கு உண்டான செயல் என்ன செய்கிறேன், பின்ன அங்கேருந்து வர்றேன், அந்த காரியத்திற்கு உண்டான என்ன இப்போ மூலிகை பறிச்சுட்டு வந்தேன்னா அது நான் அரைக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறேன், அவ்வளோ மட்டும்தான். அது மட்டும்தான் அவர்களுடைய கவனத்தில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் நேரத்தில் ஏதாவது அவர்கள் கண்ணில் தென்படும்படி ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பட்சத்தில் அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. இதுதான் உண்மையாலுமே மனம் அடங்கிய ஒடுங்கிய நிலையில் இருக்கிறது. இப்போ என்ன பியூட்டின்னா, இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க இங்கேருந்து அங்கே போகும்பொழுது எந்த எண்ணமும் இருக்காது. ஓகே, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அவர்களை இப்போ யாராவது ஒருத்தர் இப்படி அடித்தாலோ இல்லை எறும்பு கடிச்சு வச்சாலோ இல்லை ஒரு பாம்பு கொத்திடுச்சுனாலோ இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படாதா? ஏற்படும். ஆனால் அந்த உணர்வுகளை கையாள தெரிந்தவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், கையாள தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அங்கே நிற்கிறாங்க, இவரை அவதூறு பேசுகிறாங்க, ஒரு ஞானியோ ஒரு சித்தரையோ ஒருத்தர் அவதூறு பேசுகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க பேசாமல் இருப்பாங்க. அவங்க கிடக்கிறான் அந்த எண்ணம் கூட அவர்களுக்கு வராது, பேசாமல் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன இப்படி இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பார்க்குறாங்க, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு செயல் செய்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு நல்ல மாறுதலும் ஏற்பட போவதில்லைங்கிறது அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துக்குவோமா, ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு துன்பம் நிகழுது, மேக்சிமம் அவர்கள் எந்த ஒரு ஒரு செயல் முனைப்புக்கும் அவர்கள் செல்லுவதில்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் ஒரு எளியவர் வறியவர்னால துன்பத்திற்கு ஆளாகிறார், சரிங்களா? ஆணோ பொண்ணோ யாரோ வேணாலும் இருக்கட்டும், வலிமை உடையவன் ஏழைவங்களை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த சூழலில் இந்த இடத்துல அவங்க போகும்பொழுது இவங்க 2 பேரும் ஐ கான்டாக்டில் இருக்காங்க. அந்த வலிமை இல்லாத ஒருத்தவங்க இவரை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க?
அப்படி பேசாமல் நடந்து போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல அவர்கள் உதவி செய்வதற்கு முற்படுவார்கள் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வள்ளல் பெருமான் இருந்தார், ஆதிசங்கரர் இருந்தார், காபாலிகர்கள் வைத்து அங்கே நிறைய பலிகள் எல்லாமே ஆதிசங்கரர் காலத்திலையும் நடந்தது, வள்ளல் பெருமான் காலத்திலையும் நடந்தது. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவர்கள் முன் சென்று அதை தடுத்து நிறுத்தினாங்க. நிறுத்தி என்ன பண்ணினாங்க? யாராவது சாபம் கொடுத்தாங்களா? யாராவது தண்டித்தார்களா? இல்லை, அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து நல்ல வழியை காமித்து கொடுத்தார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் இவர்களுடைய அந்த ஒரு செயலினால் அந்த இடத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டாலும் பின் அதனால் எந்த விதமான ஒரு தொடர்ந்து அந்த நற்பலன் அப்படிங்கிறது நடக்காதுன்னா இவங்க இது ஒரு கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய, இவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துக்கு கண்டுக்கவே மாட்டாங்க, இவங்க மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு என்னங்க ஒரு அநியாயம் நடக்குது, நமக்கு தான் தெரியும் அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதற்கு பின்ன என்ன நடக்கும், இதுக்கு முன்னே என்ன நடந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு அந்த நிகழ்வு மட்டும்தான். ஆனால் ஞானியர்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அவங்க கடந்து போயிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் ஒரு சித்தரோ ஒரு ஞானியோ ஒருத்தருக்கு சாபம் கொடுக்குறார். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இப்போ வருவோம். அவர் சாபம் கொடுக்குறார் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்குதுன்னா, இப்போ நம்ம பொறுமையாக நம்மளுடைய புராணத்தையோ கதைகளையோ சித்தர்கள் நூட்களையோ இதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சாபம் எதனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த சாபம் கொடுத்ததனுடைய விதத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போது இது அதிகமாக நம்ம எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா? எல்லா முனிவர்கள்ட்டையோ ரிஷி பெருமக்கள்கிட்டையோ இல்லை சித்த பெருமக்கள்கிட்டையோ தேவர்கள் அப்படிங்கிற கூடியவங்க சாபம் வாங்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. நம்ம மனிதர்களும் எல்லாருமே வாங்கிறது உண்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் அந்த நிலைக்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள். தன்னுடைய அந்த ஒரு நிலை இருக்குது, இப்படி ஒரு 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 நிலை உனக்கு வாய்க்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான மாதிரி நீ நடந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து அதற்கு உண்டான தண்டனை கிடைக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் உன்னை தண்டிக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு இன்பம் ஏற்படுதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. புத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வழி. இங்கே பாரு, நீ இந்த இடத்துல இருக்க, அதாவது அப்போ நம்ம அடுத்த ஒரு வார்த்தை கேட்போம், ஏங்க அப்படி இருக்காங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் பெரியவங்க அதை எப்படி இது சொல்லுவாங்க தெரியுமா? நீ அந்த ஒரு இடத்துல இருக்கேன்னா அதற்குண்டான தகுதி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் உனக்கு வந்ததுனால தான் நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க. வந்ததற்கு அப்புறம் எப்படி நடக்கணுங்கிறதும் உனக்கு தெரியும். இது தெரிஞ்சும் நீ பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திற்கு தகுதியானவன் நீ இல்லை அப்படிங்கிறது அங்கே முக்கியமான விஷயமே. அந்த இடத்துல இந்த பரவாயில்லைங்க ஒரு தடவை தானேங்க, அதெல்லாம் இப்போ தான் நம்ம சின்ன பையனாக இருக்கும்பொழுது இந்த 80கள் 90களில் போன அந்த குழந்தைகளுக்கே அது நடந்திருக்கும். இந்த சும்மா ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டே இருக்காதீங்க அப்படிம்பாங்க, தண்டனை உடனே கிடைக்கும். அதுதான் நம்மளை நல்லபடியாக திருத்தி கொண்டு வந்ததுக்கு உண்டான வழி. இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பரவாயில்ல விடுங்க இன்றைக்கி உருப்படாமல் போனதுக்கு அதுவே ஒரு காரணம், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு தவறு அப்படின்னு செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அது பெரும் பாதிப்பாக வரும். இதை ஒரு குரு இடத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அப்போது ஒரு குருவனுடைய வேலை என்ன? மாணாக்கனுக்கு நல்ல ஒழுக்கம் சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சாபமானது என்ன, அந்த இடத்துல சாபம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிலை தகுந்த ஒரு நிலைக்கு என்ன சொல்கிறது, அதற்கு தகுந்தாற் போல் நீ நடந்துக்கல, ஆனால் அதற்காக உன்னை வந்து அப்படியே முழுசும் பெர்மனண்ட்டாக நான் அனுப்ப மாட்டேன். அந்த தகுதியை உனக்கு வளர்த்தி கொடுப்பதற்காக ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். வெளியே வாப்பா, நீ போய் அங்கே நில்லுப்பான்னா அவங்க நின்றுவாங்களா? மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் அது பொட்டன்ஷியலாக இருக்கணும், போடு ஒரு சாபத்தை. அப்போ வேறு வழியே இல்லை, நீ அந்த ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் நீ வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டுற. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க என்றைக்குமே. அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. அப்போ உடனே மனம் திருந்தி அவர்கள் உடனே மன்னிப்பு மாற்று இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. போகும்பொழுது இவர்கள் மனம் திருந்தி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நல்ல இது கொடுங்கன்னா நல்ல இது எவ்வளோ அழகாக கொடுத்து பழைய நிலையை விட உயர்ந்த நிலை கொண்டு வராங்க. அப்போது சாபமானது அப்படிங்கிறது பாடம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு தண்டனை. சாபங்கிறது ஒரு தண்டனை. எதற்கு? பாடம் கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, அந்த ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி தர்றாங்க. அவ்வளோதானே தவிர சும்மா பாரு எனக்கு பவர் இருக்குது, போ உனக்கு பிடி, உனக்கு 2 சாபம், இந்த உனக்கு பிடி, உனக்கு 4 சாபம், அப்படியெல்லாம் அங்கே கிடையாது. இது நம்ம கதைகளை வந்து புராணங்கள் கதைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அப்படியே கரெக்டாக பார்த்துட்டு இது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, அப்போ இதுக்குண்டான மாற்று எப்படி வந்தது, இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே புரியும்.
சிதறுகள் நூட்கள் எடுத்தோம்னா இந்த நூலை வந்து வெளியே சொன்னேன்னா தலை வெடித்து சிதறும்னு இருக்கும். அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக நம்ம தலை வெடித்து சிதறனா? அப்படி இல்லை. முக்கியமான செய்தி இது தவறான உண்மையில கொண்ட ஒரு நல்ல ஒரு 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 எண்ணத்தினால நான் உனக்கு இதை சொல்கிறேன், நீ அதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. எல்லார் தடையும் வெடிச்சா சிதறிட்டு இருக்கு இல்லை, ஆனால் அதற்குண்டான பலனை அவர்கள் பின் அனுபவிப்பார்கள். அதற்குண்டான அந்த சிதறுகள் சொன்ன வாக்கு நடக்கும். லிட்ரலாக தடை வெடிக்காது, ஆனால் அதற்குண்டான மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது அவர்கள் எய்துவார்கள் அதை தவறாக பயன்படுத்தும் போது. அப்போ எதற்கு? அப்போ இது தண்டனை தானே? இல்லை, அவர்களை நல்வழிப்படுத்தி அவங்க திருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வழி கிடச்சிரும். அவன் திருந்தணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமே. அதனால் மனமானது அவர்களுக்கு வேலை செய்வதில்லைன்னா செய்யக்கூடிய மனதை அவர்கள் நான் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிக்க தெரியும். ஒரு சில சூழலில் அவர்கள் அந்த இடத்துல முற்பட்டு ஒரு காரியம் செய்வதற்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது 100க்கு 100% நல்ல காரியத்திற்காகவும் அதற்கு மாற்று கருத்தே சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிகழ்வு மட்டும்தான் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியமாக இருக்கும். மற்றபடி நம்மளை மாதிரி இம்பல்சிவாக வந்து ஒரு முடிவு, அந்த ஒரு மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுவது இல்லை. அப்போ இதை இந்த எல்லா நேரத்துலையும் விழிப்பு நிலையிலையும் அந்த ஒரு ஹேண்டில் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கிறதுனால சமாத நிலை அப்படிங்கிறது எளிமையில் வாய்க்குது. அந்த இடத்துல மனம் முழுமையாக அடங்கிய ஒரு நிலையில் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் தாங்க நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசம். எஸ், ஸோ இதான் இன்றைக்கு நான் பதிவு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். நல்லா எனக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். மொத்த வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் அவங்க நேரத்தில் நன்றி.